சரி, ஓகே. ஸோ நம்ம 2 செஷன் முடிச்சிருக்கோம் கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து எப்படி ஒரு மிஷின் கிரியேட் பண்றது, போத் விண்டோஸ் அண்ட் லைனக்ஸ். ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்றேன். விண்டோஸ் மிஷின் வந்து நீங்க ஆர்டிபி என்ற ஒரு புரோட்டோகால் வழியா கனெக்ட் பண்ணுவீங்க. ஆர்டிபியோட போர்ட் நம்பர் என்ன? ஆர்டிபி போர்ட் நம்பர் 3389. SSH போர்ட் நம்பர் 22. HTTP போர்ட் நம்பர் HTTP 80. HTTPS அவ்வளவுதான். இப்ப 4 போர்ட் தெரிஞ்சிருச்சா? இப்போ இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ண மிஷின்ஸ் எல்லாமே ஒரு 7 ஸ்டெப்ஸ்ல கிரியேட் பண்ணி முடிச்சிருவோம். அந்த மிஷினை லாகின் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. அந்த அப்ளிகேஷன் ஹோஸ்டிங்க்கு நார்மலா இருக்கிற ஒரு EC2 மிஷினை நம்ம வெப் சர்வரா மாத்தணும். அப்போ விண்டோஸ் மிஷின்ல என்ன பண்ணிருப்போம்னா IIS என்ற ஒரு வெப் சர்வரை எனேபிள் பண்ணி அதுக்கு மேல அந்த HTML கண்டென்ட்டை வந்து டிப்ளாய் பண்ணிருப்போம். இது விண்டோஸ்ல. லைனக்ஸ்ல அப்பாச்சி என்ற ஒரு வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிருப்போம். அப்ப அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகும். /var/www/html. இந்த டைரக்டரிக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம், அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணிருப்போம். கரெக்டா? சோ இன்னைக்கு நம்ம செஷன்ல என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, அதே EC2 மிஷின்ல ஒரு சில அட்வான்ஸ் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? அதுதான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு பாருங்க, ஸ்டாட்டிக் ஐபின்னா என்ன, டைனமிக் ஐபின்னா என்ன. நம்ம நேத்து செஷன்லயே ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? ஸ்டாட்டிக்னா என்ன? ஸ்டாட்டிக்கா இருக்கிறது. டைனமிக்னா மாறிட்டே இருக்குது. அது நீங்க அப்ளிகேஷன்ஸ்லயும் சொல்லலாம், ஐபி அட்ரஸ்லயும் சொல்லலாம். அப்ளிகேஷன்ல ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன்னா எந்த ஒரு யூசர் வந்து அந்த அப்ளிகேஷன் ஹிட் பண்ணாலும் ஒரே கண்டென்ட் தான் வரும். டைனமிக் அப்படின்னா உங்களுக்கு யூசர் ஆனா இப்ப நம்ம ஐபி அட்ரஸ் லெவல்ல ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? சோ இதனால வரைக்கும் நம்ம ஒரு EC2 மிஷின் கிரியேட் பண்ணிருப்போம் இல்லையா? அந்த EC2 மிஷின் நம்மளுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ், பிரைவேட் ஐபி அட்ரஸ் ஒன்று வந்திருக்கும், பாத்துருக்கீங்களா? பப்ளிக் ஐபின்னு ஒன்று கிடைச்சிருக்கும், பிரைவேட் ஐபின்னு ஒன்று கிடைச்சிருக்கும். நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை ஹிட் பண்ணி தான் லாகின் பண்ணிருப்போம். ஆனா இந்த பப்ளிக் ஐபி பாத்தீங்கன்னா டைனமிக்கா இருக்கும். டைனமிக் என்ன தெரியுமா? எப்பெல்லாம் நீங்க மிஷினை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்றீங்களோ ஐபி அட்ரஸ் மாறிடும். அந்த மாதிரி மாறுற மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் வச்சுக்கிட்டு யூஸ் பண்றது கரெக்டான ப்ராக்டிஸ் கிடையாது. ஏன்னா சும்மா மிஷின் ரீபூட் பண்றதோ, மிஷின் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்றதோ ஐபி அட்ரஸ் மாறிடுச்சுன்னா எல்லாரும் அந்த அப்ளிகேஷன் அந்த ஐபி அட்ரஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐபி அட்ரஸ் மாறிடுச்சுன்னா திரும்ப அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா அந்த மிஷினுக்கு நம்ம ஸ்டாட்டிக்கா ஒரு ஐபி அட்ரஸ் செட் பண்ணணும். ஓகே, ஸ்டாட்டிக்கா ஒரு ஐபி அட்ரஸ் செட் பண்ண போறோம். அதுக்கு AWSல என்ன நேம் சொல்றாங்கன்னா EIP, which means elastic IP address. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு EC2 மிஷின் கிரியேட் பண்ண போறேன். பை டிஃபால்ட்டா மிஷின் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு டைனமிக் ஐபி அட்ரஸ் தான் வரப்போகுது. மிஷினை நான் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஐபி அட்ரஸ் மாறிடும். இப்ப அது மாறாம இருக்கணும் அப்படின்னா எலாஸ்டிக் ஐபி நான் பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஐபி அட்ரஸ் மிஷினுக்கு அட்டாச் பண்ண போறேன். அகைன் மிஷினை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் ரிலீஸ் ஆகாது. இப்ப அதுதான் ப்ராக்டிகல்ஸா பார்க்க போறோம். பாத்துடலாமா? சோ AWS டேஷ்போர்டு போனீங்கன்னா இந்த கம்ப்யூட் செக்ஷன்ல EC2. ஓகே, இன்னொன்னு நீங்க மிஷினை ஸ்டாப் பண்ணி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைனமிக் ஐபி அட்ரஸ் அந்த மிஷினை விட்டு ரிலீஸ் ஆயிடும். ஆனா ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் அந்த மிஷின்லயே இருக்கும். ஆனா ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா இந்த எலாஸ்டிக் ஐபி எல்லாமே சார்ஜ், காசு கொடுத்து வாங்கணும். இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணும்போது டைனமிக் ஐபி அட்ரஸ் வச்சு ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஸ்டாட்டிக் அட்ரஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு ஸ்டாட்டிக் அட்ரஸ்ல ஒரு சில லிமிட்ஸ் இருக்கு. ஒரு ரீஜன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிராங்க்ஃபர்ட் என்ற ஒரு ரீஜன் எடுக்கிறேன்னா பை டிஃபால்ட்டா அந்த ரீஜனுக்கு 5 எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கும். நீங்க காசு கொடுத்தே வாங்கினாலும் பை டிஃபால்ட் 5 தான் வாங்க முடியும். எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு தேவைன்னா AWS சப்போர்ட் சென்டர் ரீச் பண்ணி நம்ம சர்வீஸ் டிக்கெட் ரைஸ் பண்ணி எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு 5 ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்னு கேட்டுவாங்க. பட் ஸ்டில் அதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு போகலாம். இது நான் நேத்து ஒரு மிஷின் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். லெட் மீ டெர்மினேட் திஸ். இல்ல இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பை டிஃபால்ட்டா கிரியேட் பண்ண ஒரு மிஷின் தான். ஓகேங்களா? இந்த மிஷின்ல பாருங்க, ஒரு பப்ளிக் ஐபி இருக்கு, ஒரு பிரைவேட் ஐபி இருக்கு. பப்ளிக் ஐபி வந்து நான் மிஷினை கனெக்ட் பண்றதுக்கான ஐபி அட்ரஸ். ஓகே, இப்போ இந்த மிஷினை நான் ஸ்டாப் பண்றேன். இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் போயிட்டு ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ், அது மிஷினோட ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணிக்கிறேன் பாருங்க. பப்ளிக் ஐபி EC2 லைனக்ஸ் மிஷின். இது அந்த மிஷினோட ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்னவா இருக்குன்னா இதுதான் இருக்கு, d.64.125.30. இப்போ இந்த மிஷினை என்ன பண்றேன், ஸ்டாப் பண்றேன். இப்ப ஸ்டாப் பண்ணி நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆயிடும். அப்போ இந்த ஐபி அட்ரஸ் யாருக்கு அசைன் ஆகும்னா இந்த இன்பிட்வீன் டைம்ல யாரு மிஷின் எங்காச்சும் வேர்ல்டு வைட்ல கிரியேட் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
ஏன்னா ஐபி அட்ரஸ் எல்லாமே யூனிக் தான். எப்படி உங்க மொபைல் நம்பர்ஸ்லாம் யூனிக்கா இருக்கும், ஐபி அட்ரஸும் யூனிக் தான். இப்போ உங்க மொபைல் நம்பர் நீங்க சுவிச் ஆஃப் ஆன் பண்ணும்போது ஒரு நம்பர், டெய்லி நம்பர் மாறிட்டே இருந்தா நான் உங்ககிட்ட ரீச் பண்ணுவேன் முடியாது இல்ல. அப்போ ஒரு டிவைஸ்க்கு ஒரு நம்பர் ஸ்டாட்டிக்கா இருந்தா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், ப்ராப்பரா ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த ஐபி அட்ரஸ் நம்ம ஸ்டாட்டிக்கா செட் பண்றது. ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன், மிஷின் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க. போயிடுச்சா? ஸோ இப்போ இதே டேஷ்போர்ட் நீங்க கீழே வந்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி. ஐபி அட்ரஸ்லாம் எது கீழே வரும்? நெட்வொர்க்கிங் கீழே தான் வரும். கரெக்டா? இப்போ இந்த ஐபி அட்ரஸை பத்தி நம்மளுக்கு தனியா ஒரு கிளாஸ் எடுக்கும். விபிசின்ற ஒரு செஷன்ல ஐபி அட்ரஸ் பத்தி டீடைல்ல ஒரு கிளாஸ் எடுப்பேன். ஐபி அட்ரஸ்னா என்ன, அந்த ஏன் இந்த ரேஞ்ச்ல வருது, அந்த ஐபி அட்ரஸ் மாறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்மளோட ரேஞ்ச்ல நம்ம எப்படி ஐபி அட்ரஸ் செட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைல் நம்பர் எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்குறாங்களா, அதுவும் ஒரு ரேஞ்ச்ல வருது. ஆனா என் நம்பர் இப்படி ஃபேன்சியா தான் வரணும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஃபேன்சி நம்பர் ஓப்பன் மார்க்கெட்ல அவைலபிளா இருந்ததுன்னா பிக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த நம்பர் நானே டிசைன் பண்ணி அந்த நம்பர் நானே யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ண முடியுமா? வேர்ல்டு வைடா பண்ண முடியாது, ஆனா இன்டர்னல் கம்யூனிகேஷன்ல பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஐபி அட்ரஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரேஞ்சில் தான் இந்த மிஷினுக்கு ஐபி அட்ரஸ் வரணும்ன்றத நம்ம நெட்வொர்க்கிங் உள்ள படிக்கலாம். இப்போதைக்கு AWS பை டிஃபால்ட்டா கொடுக்குற ஒரு மிஷின் பண்ண ஐபி அட்ரஸ் டைனமிக் ஐபி அட்ரஸ். இன்டர்வியூல கேட்பாங்க, பை டிஃபால்ட்டா ஒரு மிஷினுக்கு வர ஐபி அட்ரஸ் என்ன மாதிரி ஐபி அட்ரஸ்? டைனமிக் ஐபி அட்ரஸ். அதை ஸ்டாப் பண்ணி ரீபூட் பண்ணீங்கன்னா ஐபி அட்ரஸ் ரிலீஸ் ஆயிடும். இப்போ ஸ்டாட்டிக்கா பண்ணணும்னா இந்த நெட்வொர்க்கிங் கீழே எலாஸ்டிக் ஐபிஸ் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. அது என்ன எலாஸ்டிக் ஐபினா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 மிஷின் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு மிஷினுக்கு இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதே ஐபி கொண்டு போய் இந்த மிஷினுக்கு அட்டாச் பண்ண முடியாது, இங்கிருந்து டிட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். புரியுதா? இங்க இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இன்னொரு மிஷினுக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். அதான் எலாஸ்டிக் ஐபி. ஆனா AWS கொடுக்குற டைனமிக் ஐபி அட்ரஸ் அங்கிருந்து எடுத்து இன்னொரு மிஷினுக்குலாம் வைக்க முடியாது. டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ இதுதான் எலாஸ்டிக் ஐபி. இப்போ பாருங்க, அலோகேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். எந்த ரீஜன்னா EU-Central-1 அப்படின்னா இந்த பிராங்க்ஃபர்ட்டோட கோட் இதுதான், EU-Central-1. அதே நீங்க மும்பை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு AP-South. ஓகே, ஸோ அப்படியே கீழே வாங்க. இப்போதைக்கு பிளைண்டா போயிட்டு ஜஸ்ட் அலோகேட் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் கிரியேட் ஆயிடும். என்ன ரேஞ்சில் கிரியேட் ஆயிருக்கு? 5493.154.94 இந்த ஐபி அட்ரஸ் தான். இப்ப நான் இந்த அட்ரஸை கொண்டு போயிட்டு இங்க பாருங்க, அசோசியேட் திஸ் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு வரும். இல்ல நீங்க ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணலாம், அசோசியேட் அதான் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு அசோசியேட் பண்ணலாம். இப்போ நான் இங்கேயே இந்த டேப் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் அலோகேட்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. நான் இந்த டேப்ல என்ன பண்றேன், அசோசியேட் திஸ் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் கொடுத்த உடனே நீங்க எந்த சர்வருக்கு அசோசியேட் பண்ண போறீங்க அதுதான் இன்ஸ்டன்ஸ். ஓகே, இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரீஜியன்ல என்ன இன்ஸ்டன்சஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் கீழே டிராப் டவுன் காமிச்சிடும். இங்க 2 இருக்கா, இப்போ நான் இதுக்கு தான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, இந்த NACல ஒரு சர்வர் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன், அதுக்கு தான் யூஸ் பண்ண போறேன். அசோசியேட் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்ல போய் கிராஸ் செக் பண்ணி பாருங்க. வந்துருச்சா? இப்போ அகைன் நான் மிஷினை ஸ்டார்ட் பண்றேன். அகைன் மிஷினை நான் ஸ்டாப் பண்ணா கூட எனக்கு இந்த அட்ரஸ் இந்த சர்வரை விட்டு ரிலீஸ் ஆகாது. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, கொஸ்டின் கேட்பாங்க, வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டைனமிக் அட்ரஸ் அண்ட் ஸ்டாட்டிக் அட்ரஸ், ஆர் வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டைனமிக் ஐபி அண்ட் எலாஸ்டிக் ஐபி. ஸ்டாட்டிக்கும் எலாஸ்டிக்கும் சேம் தான், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம ஸ்டாட்டிக்னு வந்து இன் ஜெனரலா சொல்றோம். எலாஸ்டிக் ஐபி என்னன்னா AWSல அதுக்கோட பேர் எலாஸ்டிக் ஐபி. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன், நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டைனமிக் ஐபி அண்ட் எலாஸ்டிக் ஐபி. இதுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லுவீங்க சார்? சும்மா சொல்லுங்க. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டைனமிக் ஐபி அண்ட் ஸ்டாட்டிக் ஐபி அப்படி ஒரு இன்டர்வியூல ஒரு L1 லெவல்ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? இப்பதான் சொன்னேன். தினேஷ் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்லைன்ல. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டைனமிக் ஐபி அண்ட் எலாஸ்டிக் ஐபி கொஸ்டின் கேட்டா என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? தினேஷ் கேக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். தூங்கிட்டீங்களா எல்லாரும் அதுக்குள்ள? இப்பதான் சொன்னேன் டைனமிக்னா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன. டைனமிக் ஐபி வந்து மிஷின் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணா சேஞ்ச் ஆயிடும். எலாஸ்டிக் ஐபி மிஷின் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணா கூட சேஞ்ச் ஆகாது. அவ்வளவுதான்.
ஒண்ணுதான், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். எலாஸ்டிக்கா ஒண்ணு ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் வந்து நம்ம உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றது. ஏடபிள்யூஎஸ்ல அதுக்கான பேர் வந்து எலாஸ்டிக் ஐபி. இப்ப சர்வர்னு சொல்றோம்ல, ஏடபிள்யூஎஸ் இருக்கிற பேர் என்ன? EC2. ஓகேவா? சரி, ஓகே. புரியுதா? சோ இப்ப பாருங்க, மிஷின் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சா? இப்ப அகைன் நீங்க மிஷினை ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் ரிலீஸ் ஆகாது. செக் பண்ணி பாருங்க. ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ரீபூட் பண்ணாலும் சரி, இந்த அட்ரஸ் இந்த மிஷினை விட்டு போகாது. இன்னொரு கொஸ்டின், ஹவு மெனி எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் per region? 5. பை டிஃபால்ட்டா 5 சொல்லணும். பை டிஃபால்ட்டா per regionக்கு 5 எலாஸ்டிக் ஐபி தான். எக்ஸ்ட்ராவா வேணும்னா என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ரீச் AWS சப்போர்ட் சென்டர். அப்போ நீங்க அந்த சப்போர்ட் சென்டர் எப்படி ரீச் பண்ணலாம் பாருங்க. நீங்க சர்ச்ல போயிட்டு செக் ஆன் சப்போர்ட். How many elastic IP address for a region? ஆன்சர் வந்து 5 IP address தான். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நான் அப்படியே சொல்லிட்டே வரேன். How many EC2 instance per region by default? இதெல்லாமே டிஃபால்ட் ஆன்சர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்சர் நீங்க பார்த்துக்கோங்க. ஒரு ரீஜியன்ல பை டிஃபால்ட்டா எவ்வளவு EC2 மிஷின்ஸ் கிரியேட் பண்ண முடியும் பை டிஃபால்ட்டா. அதே மாதிரி ஒரு ரீஜியன்ல பை டிஃபால்ட்டா எவ்வளவு செக்யூரிட்டி குரூப்ஸ் கிரியேட் பண்ண முடியும்? செக்யூரிட்டி குரூப் எவ்வளவு கிரியேட் பண்ண முடியும்? எவ்வளவு கீ பேர்ஸ் கிரியேட் பண்ண முடியும்? சேம் கொஸ்டின்ல செக்யூரிட்டி குரூப், கீ பேர்ஸ் அண்ட் வால்யூம்ஸ், இதுக்கெல்லாம் சில நம்பர்ஸ் இருக்கு. பை டிஃபால்ட்டா இந்த நம்பர் தான் கிரியேட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா என்ன பண்ணணும்? AWS சப்போர்ட் சென்டர் ரீச் பண்ணி அந்த சர்வீஸ் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணதை நான் காட்டுறேன் பாருங்க. நீங்க சப்போர்ட் கொடுத்துட்டீங்களா? யூ கேன் ஏபிள் டு கான்டாக்ட் AWS ஃபார் டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் அக்கௌண்ட் சப்போர்ட். அக்கௌண்ட் சப்போர்ட்னா என்ன? ஏன் நான் சொல்ற பேச்சு கேட்காம நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு டெலீட் பண்ணாம போயிடுவீங்க. அப்ப என்ன நடக்கும்? பில் அதிகமா வந்துருமா? அப்ப என்ன பண்ணுவாங்க? AWS கையில வந்து தெரியாம யூஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு அந்த பில்லை குறைங்கன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் சப்போர்ட் ரீச் பண்ணீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்காக சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க? டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்க 15,000 20,000 பிபி கொண்டு போயிட்டீங்கன்னா பாதியாச்சும் கிட்ட சொல்லுவோம். ஒரு 2,000 3,000 தெரியாம வந்துருச்சு. இந்த எலாஸ்டிக் ஐபி யூஸ் பண்றீங்கல்ல, அது காசு. 1 மணி நேரம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாலும் காசு தான் இருக்கு. அப்ப தெரியாம ஒரு மாசம் அப்படி எலாஸ்டிக் ஐபி வச்சிருக்கேன், காசு வந்துருச்சு அப்படின்னா அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை கன்சிடர் பண்ணி அவன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசு உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும். ஸோ அதுதான் அக்கௌண்ட் சப்போர்ட். இப்போ பாருங்க, டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கு, அக்கௌண்ட் சப்போர்ட் இருக்கு, பில்லிங் சப்போர்ட்லாம் இருக்கு இல்லையா? இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் ஒன்று இருக்கு. கிரியேட் கேஸ். ஓகே, இது கொடுத்தீங்கன்னா எதுக்காக கேஸ் கிரியேட் பண்ண போறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கல் சப்போர்ட்டா? ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட்ல போயிட்டு உங்களோட சர்வீஸ் என்ன? சப்போர்ட் ரிசோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எலாஸ்டிக் ஐபி, கம்பேர் பிளான்ஸ். ஸோ எலாஸ்டிக் ஐபிக்கான இன் டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்கும். அது எப்படி நீங்க யூஸ் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, அது எப்படி பில்லிங் கொண்டு போறோம், அது எல்லாமே இங்க இருக்கும். இதுவே நீங்க அக்கௌண்ட் அண்ட் பில்லிங்ல போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எலாஸ்டிக் ஐபி என்ன லுக்கிங் ஃபார் அ சர்வீஸ் லிமிட் இன்க்ரீஸ். அதாவது எலாஸ்டிக் ஐபி சர்வீஸ் லிமிட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ண நினைச்சீங்கன்னா இது கிளிக் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு ஒரு கேஸ் மாதிரி கிரியேட் பண்ணுங்க. இப்போ ஏர்டெல்ல ஒரு கம்ப்ளைண்ட்னா ஒரு கேஸ் கிரியேட் பண்றீங்க, சேம் லைக் தட். அதே மாதிரி தான் ஒரு கேஸ். இப்போ சர்வீஸ் டைப் என்ன? எலாஸ்டிக் ஐபிஸ். எந்த ரீஜன்ல வேணும்? நான் ஒர்க் பண்ண ரீஜன் இதுதான், ஃப்ராங்க்ஃபர்ட். எவ்வளவு வேல்யூஸ் வேணும்? எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 5 ஐபி வேணும். ஏன்னா அந்த ரீஜன்ல நான் 10 மிஷின்ஸ் வச்சிருக்கேன். 5 மிஷினுக்கு நான் ஆல்ரெடி பை டிஃபால்ட்டா இருந்த 5 ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 வேணும்னா பை டிஃபால்ட்டா கிடைக்காது. இந்த மாதிரி சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணீங்கன்னா அந்த டிக்கெட்டுக்கு ஒர்க் பண்ணி பர்டிகுலர் ரீஜனுக்கு 5 ஐபி அட்ரஸ் ஓப்பன் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ரிமைனிங் மிஷின்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ கிளியர். ஸோ இதுக்கு நான் கேன்சல் பண்ணிடுறேன். நீங்க சப்போர்ட் ரீச் பண்ணீங்கன்னா வெப், சாட், ஃபோனு ஒன்ஸ் அந்த சர்வீஸ் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்டா இந்த 3 ப்ரோட்டோகால் வழியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சர்வீஸ் லிமிட் இதுக்கு மட்டும் கிடையாதுங்க. நான் EC2 மிஷின் எவ்வளவு கிரியேட் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா? அது நம்பர் இன்க்ரீஸ் பண்ணனாலும் செக்யூரிட்டி குரூப் 10ல இன்னும் அதிகமா தேவைப்படும்னாலும் நீங்க சப்போர்ட் சென்டர் ரீச் பண்ணி அந்த சர்வீஸ் செலக்ட் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு நம்பர் வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரீஜனுக்கு அவங்க ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். பட் அந்த அளவுக்கு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, போதுமானதான் வச்சிருப்பாங்க. எல்லா மிஷின்ஸுமே பப்ளிக் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்ணும் போது எல்லாமே செக்யூரா இருக்கணும்னா பப்ளிக்கா எந்த மிஷின்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே பிரைவேட்டா வச்சிருப்பாங்க. இந்த பப்ளிக்னா என்ன, பிரைவேட்னா என்னன்றத நான் VPCன்னு ஒரு டாபிக் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட், அந்த கிளாஸ்ல எடுக்கிறேன். பட் ஸ்டில் பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்ணும், விச் மீன்ஸ் இன்டர்நெட் வழியா கனெக்ட் பண்றதுக்கு. பிரைவேட் ஐபின்றது வித்தின் நெட்வொர்க் உள்ள கனெக்ட் பண்றது, அது இன்டர்நெட் வழியா அதை கனெக்ட் பண்ண முடியாது.
சர்வர்ல இருந்து சர்வருக்கு கனெக்ட் பண்ணணும்னா பிரைவேட் ஐபி அட்ரஸ் வச்சு கனெக்ட் பண்ணாதான் செக்யூர். ஓகேவா? இப்போ எலாஸ்டிக் ஐபி என்ன புரிஞ்சிருச்சா? உங்க மிஷின் நான் ஸ்டாப் பண்ணாலும் என்ன ஆச்சு பாருங்க, சேம் தான் இருக்கு. அப்போ இது டன்னா. இதேதான் விண்டோஸ் மிஷினுக்கும் இதேதான் லைனக்ஸ்க்கும். இது விண்டோஸ் லைனக்ஸ் கிடையாது. ஒரு சர்வருக்கு எலாஸ்டிக் ஐபி இந்த ப்ராசஸ்ல தான் பண்ணணும். இப்போ ரன்னிங் மிஷினுக்கு எலாஸ்டிக் ஐபி அட்டாச் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் சே இப்போ இந்த மிஷின் ஸ்டாப் ஸ்டேட்ல இருக்கு, இப்போ இந்த மிஷின் ரன்னிங்ல இருக்கு. ஆல்ரெடி இந்த மிஷினோட ஐபி அட்ரஸை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க இந்த ஐபி அட்ரஸை மாத்தணும்னு நினைக்கிறீங்க. இதுதான் டாஸ்க் நம்பர் 1 ஃபார் நோட் பண்ணுங்க. இஸ் இட் பாசிபிள் டு அட்டாச் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் டு த ரன்னிங் EC2 இன்ஸ்டன்ஸ்? முடியும்னா அதுக்கு முடியணும்ன்ற பதில், முடியாதுன்னா சரி இதனால தான் அது முடியாது அப்படின்னு ஒரு பதில். Is it possible to attach elastic IP address for a running EC2 instance? Question புரியுதா? அப்ப என்ன பண்ணணும், இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, மிஷினை லாகின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருங்க. ஓகேவா? ஒரு பக்கம் எலாஸ்டிக் ஐபி கிரியேட் பண்ணி இந்த ரன்னிங் மிஷினுக்கு அப்படியே அட்டாச் பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்படி அட்டாச் பண்ணும்போது ஆல்ரெடி மிஷின் லாகின் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அது லாக் அவுட் ஆகுதா, ஸ்டில் அதே மிஷின்ல லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்றதை கண்டுபிடிக்கும். இன்கேஸ் லாக் அவுட் ஆயிடுச்சுன்னா எலாஸ்டிக் ஐபி அட்டாச் ஆயிடுச்சு, லாக் அவுட் ஆயிடுச்சுன்னா. லாக் அவுட் ஆகல அப்படின்னா அட்டாச் ஆகல, பட் ஸ்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அப்ப ஸ்டாப் பண்ணி தான் நம்ம அட்டாச் பண்ணணும் போல இருக்கு. ஆன்சர் நானே சொல்லிட்டேன். அப்படி என்ன பண்ணணும், ப்ராக்டிகல்ஸ் தான் செஞ்சு பார்க்கணும். ஈஸி கான்செப்ட் தான், பண்ணிடலாமா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின். இப்போ நம்ம மிஷின் கிரியேட் பண்ணும்போது ரூட் வால்யூம் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம், கரெக்டா? வால்யூம்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம் EC2 மிஷின் கிரியேட் பண்ணும்போது. அந்த வால்யூம்க்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன்? எலாஸ்டிக் EBS, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். பை டிஃபால்ட்டா ரூட் வால்யூம் ஒன்று விண்டோஸ் மிஷினுக்கு ஒரு 30 GB, லைனக்ஸ் மிஷினுக்கு ஒரு 8 GB கிரியேட் பண்ணிருப்பீங்க. அது C டிரைவ்னு வச்சுக்கோங்களேன், அங்கதான் OSலாம் இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ்லாம் வைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், D டிரைவ், E டிரைவ், F டிரைவ்ல ஆட் பண்றீங்களா? அந்த மாதிரி எப்படி ஒரு சர்வருக்கு நீங்க வால்யூமை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணுவீங்க? ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் விண்டோஸ்ல சொல்லிருக்கேன், ஏன்னா லைனக்ஸ்ல அது பண்ணணும்னா லைனக்ஸோட பேசிக்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு பண்ணணும். ஓகேவா? இந்த சாட்டர்டே, இந்த சண்டே நாளைக்கு உங்களுக்கு என்ன பண்றேன்னா ஈவினிங்கா ஒரு 5 o'clock or 6 o'clock ஆன்லைனோட லைனக்ஸ் காம்ப்ளிமெண்டரி செஷன் தரேன். மறக்காம குரூப்ல பிங் பண்ணி யாராச்சும் ஒருத்தர் இன்வைட் கேளுங்க, நான் கொடுத்துறேன். வீட்டில் உட்காந்து அந்த லைனக்ஸ் செஷன் அட்டன் பண்ணுங்க. அதை அட்டன் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர எல்லா லைனக்ஸோட கிளாஸஸுமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இந்த எல்லா டாபிக்குமே விண்டோஸ்ல பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு EC2 மிஷின் எடுக்க போறோம், விண்டோஸ் மிஷின் எடுக்க போறோம். பை டிஃபால்ட்டா ரூட் வால்யூம் ஒரு வால்யூம் தான் இருக்கும். எனக்கு எக்ஸ்ட்ரா வால்யூம் தேவைப்படுதுன்னா அது எப்படி ஆட் பண்ணலாம்? ஓகேவா? பாருங்க. ஸோ இந்த மிஷின் எனக்கு வேண்டாம், நான் என்ன பண்றேன்னா இதை டெர்மினேட் பண்ணிடுறேன். இல்லை அப்படியே இருக்கட்டும், கடைசியா தம்பி வந்து EC2 ஆப் ஹோஸ்டிங் வந்து ஏதோ ப்ராப்ளம் வந்து சொன்னாரு, டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்காக ஒரு முறை செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இது நான் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணதுக்கு முன்னாடி எலாஸ்டிக் ஐபியை நான் இப்போ சும்மா தான் வச்சிருக்கேன், கரெக்டா? எனக்கு அது வேஸ்ட் தானே, அப்போ நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகே, எலாஸ்டிக் ஐபி என்ன சொல்லியிருக்கேன், காஸ்ட்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ அதே எலாஸ்டிக் ஐபி டேபுக்கு போயிட்டு ரிலீஸ் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. cannot be released with elastic IP address. என்ன சொல்லுது பாருங்க, the following address cannot be released because they are associated. Remove the association by dissociate with elastic IP address for the resource with a NAT gateway. அப்போ பை டிஃபால்ட் எல்லாம் இந்த மிஷினை இந்த ஐபி அட்ரஸ் மூலம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஒன்று அங்கிருந்து நம்ம என்ன பண்ணணும், டிசோசியேட் பண்ணணும். டிசோசியேட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். என்ன அசோசியேட்லேயே காட்டுது. கீழே ஃபர்ஸ்ட் டிசோசியேட் பண்ணுங்க. பண்ணியாச்சா? இப்ப என்ன பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, டிசோசியேட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. செஷன் முடியும் போது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி முடியும் போது இந்த எலாஸ்டிக் ஐபி பேஜ்ல உங்களுக்கு ஐபி அட்ரஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா காஸ்ட் நீங்க தான் பே பண்ணணும். என்கிட்ட வந்து சார் வந்துருச்சு சார், தெரியாம வந்துருச்சு, என்ன பண்றது, கண்டிப்பா காசு கட்டே ஆகணுமா அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா AWSல அந்த சர்வீஸ் லிமிட்டை ரீச் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா பே பண்ணணும். அதுக்காக காசு வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணாம இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ குயிக்கா போயிட்டு அந்த ஒரு EC2 மிஷின் கிரியேட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ நான் விண்டோஸ் மிஷின் எடுத்துக்கிறேன், விண்டோஸ் 1 எடுத்துக்கலாம்.
அப்படியே கீழே வாங்க. நீங்க இந்த AMI எல்லாம் செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ப்ரௌஸ் மோர் AMIs கிளிக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இல்ல இங்கேயே போயிட்டு இருக்கீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பேஜ்ல நீங்க எல்லாத்தையும் நேவிகேட் பண்ணி பார்த்தாதான் நாலேஜ் நல்லா கிடைக்கும். நான் சொல்ற மாதிரி டேரக்டா அவர் இதுதானே கிளிக் பண்ணா நம்ம இதே கிளிக் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணாதீங்க. இங்க என்ன ப்ரௌஸ் மோர் AMIs இருக்கு, அப்போ இங்க 4-5 தான் காட்டுதுன்னா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய AMIs காட்டும். விச் மீன்ஸ் என்ன, நிறைய OS காட்டுறாங்க. இதுல எது வேணும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுல ஃப்ரீ டயர் லேபிள் ஒட்டி இருக்கான்னு பார்க்கணும். இன்கேஸ் ஃப்ரீ டயர் லேபிள் ஒட்டாத மிஷின் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அகைன் ஓகேவா. சோ இப்போ விண்டோஸ் மட்டும் வேணும்னா இங்க போயிட்டு என்ன பண்ணலாம், விண்டோஸை மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணலாம். விண்டோஸ்ல எவ்வளவு வெர்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. 2022, 2019, 2016, 2012 இருக்கா நிறைய. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபைட் ப்ரொவைடர் பட் ஃப்ரீ டயர்ல வரல. அப்போ ஃப்ரீ டயர்ல இருக்கிற மிஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இங்கேயே போயிட்டு என்ன பண்ணலாம்னா, ஃபில்டர் பண்ண கஷ்டமா இருந்ததுன்னா ஃப்ரீ டயர் ஒன்லி எனேபிள் பண்ணுங்க. இப்போ ஃப்ரீ டயர்ல உங்களுக்கு ஃபில்டர் இருக்கு பாருங்க. அப்போ இதுல நான் ஒரு சர்வர் எடுத்துக்கிறேன். ஃப்ரீ டயர் எலிஜிபிள் செலக்ட் டன்னா. இப்போ நான் செலக்ட் பண்ணது என்னது, AMI, which means அமேசான் மிஷின் இமேஜ். அது ஒரு OS இல்ல ஒரு அப்ளிகேஷன் இமேஜ் சொல்லலாம். இன்ஸ்டன்ஸ் டைப். இப்போ டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டேன்ல, அது சும்மா நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் மிஷின் கிரியேட் பண்ணிட்டு டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் என்ன ஆன்சர் நான் சொல்றேன். What are the types of instances in AWS? இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. What are the types of instances in AWS? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீபேர். ஸோ எனக்கு ஆல்ரெடி இந்த ரீஜன்ல கீபேர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். என்கிட்ட விண்டோஸ்க்கு ஒரு கீபேர் இருக்கு, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே கீழே வாங்க. இதெல்லாம் டிஃபால்ட்டா கொண்டு போயிடுங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கறது என்னது, வால்யூம். இப்போதைக்கு பை டிஃபால்ட்டா ரூட் வால்யூம் உங்களுக்கு 30 GB நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது நாட் என்கிரிப்டட்ல இருக்கு. நம்ம அடுத்த செக்மெண்ட்ல எப்படி என்கிரிப்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். என்கிரிப்ஷன் என்ன தெரியும் இல்லையா, டேட்டா வந்து உங்களுக்கு என்கிரிப்ட் ஆயிருக்கும், அவ்வளவுதான். அதை நம்ம என்கிரிப்ட் பண்ணணும்னா டீக்ரிப்ட் பண்ணி பார்க்கணும்னா திரும்ப டீக்ரிப்டுக்கான ஒரு சில ப்ராக்டிஸ் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ 30 GB இருக்கு, எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 10 GB வேணும்னு நினைச்சீங்கன்னா இதுலயே வேணும் எனக்கு, அப்படி கிடையாது. எனக்கு எக்ஸ்ட்ராவா தனியா ஒரு 10 GB இன்னொரு டிரைவ்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஆட் வால்யூம். அந்த வால்யூம்ல 10 GB. இப்போ இங்க அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ்? நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கிடைக்கும் போது நோட் பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ டைப்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ், டைப்ஸ் ஆஃப் EBS வால்யூம்ஸ் இன் AWS. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் EBS வால்யூம்ஸ் இன் AWS? இதெல்லாம் கரெக்டா படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சிலபஸ்லாம் முடிச்சுட்டு ரிவிஷன் செஷன் போடுவேன். அந்த ரிவிஷன் செஷன்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன். இதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்க மேலதான் தப்பு. ஏன்னா இன்டர்வியூல போனீங்கன்னா அதெல்லாம் கேட்பாங்க. இன் ஜென்ரலா பேசிக்கா EC2 இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ்க்கான ஆன்சர் சொல்ல போறேன். இப்போ EBS வால்யூமோட டைப்ஸ் இங்கே இருக்கு பாருங்க. ரூட் வால்யூம்ல சில டைப்ஸ் இருக்கு. ஜெனரல் பர்பஸ் SSD. SSD என்னமா? சாலிட் ஸ்டேட் டிரைவ். HDD நார்மல் ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா, HDD-க்கும் SSD-க்கும்? ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா SSD-ன்றது அந்த ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன் பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். HDD-ன்றது உங்களுக்கு பழைய ஹார்ட்வேர் டைப், அந்த ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். நீங்க போயிட்டு ஏதாவது கனெக்ட் பண்ணி ஒரு டேட்டாவை காப்பி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனா SSD-ல அந்த ஆபரேஷன் பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஸ்பீட் நல்லா இருக்கும். அந்த இன்புட் அண்ட் அவுட்புட் பெர் செகண்ட், இந்த IOPS போடுவாங்க பார்த்தீங்களா, இன்புட் அவுட்புட் பெர் செகண்ட் சொல்லுவாங்க, அதுதான். அப்போ ரூட் வால்யூமோட டைப்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல் பர்பஸ்ல GP2, GP3. அடுத்தது ப்ரொவிஷன் IOPS அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பாருங்க, ப்ரொவிஷன் IOPS. அதுலயும் 1 and 2 இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ரூட் வால்யூமோட EBS டைப்ஸ் ஜெனரல் பர்பஸ், அதுல GP2, GP3, which means general purpose 2, general purpose 3. ப்ரொவிஷன் IOPS அதுல 1 and 2. கோல்டு HDD-ன்னு ஒன்று இருக்கு, அப்படியே ஸ்கிரீனை பார்த்து நோட் பண்ணுங்க. கோல்டு HDD, த்ரூபுட் ஆப்டிமைஸ்ட், மேக்னெட்டிக் HDD. இதுக்கான டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இல்லை. அந்த இன்புட் அவுட்புட் பெர் செகண்ட் சொன்ன பார்த்தீங்களா, அது உங்களுக்கு பயங்கர ஃபாஸ்டா வேணும்னா இந்த டைப்ஸை நீங்க மாத்தி யூஸ் பண்ணலாம். இப்போ இதுல எது ஃபாஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க? ஜெனரல் பர்பஸா ப்ரொவிஷன்? ஜெனரல் பர்பஸும் SSD தான், ப்ரொவிஷனும் SSD தான். ஆனா அது கீழே இருக்கிற டைப்ஸ் பாருங்க, எல்லாமே HDD. இப்போ இதெல்லாம் நான் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க ரூட் வால்யூம்ல. இப்போ நான் இங்க வந்து மேக்னெட்டிக் வச்சிடுறேன், மேக்னெட்டிக் ஸ்டாண்டர்ட் வச்சிடுறேன். இது ஒரு ரூட் வால்யூம். இதை நான் ஏன் இங்க வைக்கக்கூடாது? அவன் ஏன் பை டிஃபால்ட்டா இந்த ஜெனரல் பர்பஸ் கொடுத்துருக்கான்? என்ன ரீசனா இருக்கும்? ஸ்லோவா இருக்கும்.
ஏன்னா இந்த ரூட் வால்யூம்ல தான் மிஷினோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த ஏஎம்ஐ போய் உட்கார போகுது. இதுக்குள்ளதான் நம்ம இன்ஸ்டால் பண்ற அந்த வெப் சர்வர் அப்பாச்சி எல்லாம் ரன் ஆக போகுது. அப்போ இந்த ரூட் வால்யூமே உங்களுக்கு ஸ்லோவா இருந்துச்சுன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நிறைய யூசர்ஸ் வரும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனாலதான் என்ன பண்ணணும், ஜென்ரல் பர்பஸ் வால்யூமை யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரல் பர்பஸோட நீங்க இன்னும் அதிகமா ஸ்பீடு வேணும்னா ப்ரொவிஷன் IOPS போயிடலாம். பட் எனக்கு ரெண்டுமே ஸ்பீடுக்காகலாம் வேண்டாம், பட் அதர் டைப்ஸ் நான் யூஸ் பண்ண போறேன், இதுல காஸ்டும் வேரி ஆகும். அதிகமான ஸ்பீடு இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணுவாங்க. ஆனா இந்த கோல்ட் HDD மேக்னெட்டிக் எல்லாமே காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் ரூட் வால்யூம் வந்து ரெக்கமெண்டபிள் வந்து ஜென்ரல் பர்பஸ். ஓகே. ஆனா செகண்டரி வால்யூம்ன்றது இது உங்களுக்கு D டிரைவ் E டிரைவ் மாதிரி. இதுல என்ன வைக்கலாம்னா நார்மல் ஃபைல்ஸ் நார்மல் லாக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அது நீங்க வேணும்னா ஜென்ரல் பர்பஸ்ல வைக்கலாம். அப்படி தேவைன்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி HDD டிரைவ்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ்ல தான் வரும். என்ன டைப்ஸ்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஜென்ரல் பர்பஸ்ல GP2 GP3, ப்ரொவிஷன் IOPSல ப்ரொவிஷன் IOPS IO2 IO1 and IO2, cold HDD, throughput optimized, magnetic standard. டோட்டல் எத்தனை டைப்ஸ் இருக்கு? 7. ஓகேவா? ஜென்ரல் பர்பஸ்ல 2, ப்ரொவிஷன் IOPSல 2, கோல்டு மேக்னெட்டிக் த்ரூபுட். ஓகே. ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ். இப்போ நாங்க எக்ஸ்ட்ராவா 10 GB ஆட் பண்ணிருக்கேன். நல்லா லிசன் பண்ணுங்க. ரூட் வால்யூம்ல 30 GB இருக்கு, செகண்டரி வால்யூம்ல 10 GB இருக்கு. இப்போ குயிக்கா போயிட்டு என்ன பண்றேன்னா நான் மிஷினை லான்ச் பண்ணிடுறேன். இப்போ மிஷின் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் உள்ள போய் லாகின் பண்ணி பார்த்தா நம்ம எத்தனை வால்யூம்ஸ் காட்டணும்? 2 வால்யூம்ஸ் காட்டணும். அப்படி காமிச்சிருச்சுன்னா ஓகே, நம்ம பண்ண செட்டிங்ஸ் கரெக்ட். ஏன்னா ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு டிக்கெட்டா கொடுப்பாங்க. நம்ம இன்டர்னலா ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் வாயில சொல்றேன் பாத்தீங்களா, அப்படி வாயில எல்லாம் வந்து வேலை சொல்லிட்டு போக மாட்டாங்க. IT கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஒரு டிக்கெட்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குற மேனேஜரா அப்படின்னா எனக்கு வந்து உங்க நேம் என்ன? ஜவஹர். எனக்கு வந்து AWSல பிராங்க்ஃபர்ட்ல இந்த சர்வர்ல எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்றத நான் டிக்கெட்டா ரைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு டிக்கெட்டா ரைஸ் பண்ணி கொடுப்பேன். ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்ப அந்த டிக்கெட்டை நீங்க என்ன பண்ணணும்னா எடுத்து ஒர்க் பண்ணணும். அப்ப அந்த டிக்கெட்டிங்ல சில ப்ரியாரிட்டிஸ்லாம் இருக்கு. P1 P2 P3 இதெல்லாம் ப்ராசஸஸ். இதெல்லாம் சொல்லும் போது அப்படியே காதுல வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போறது இல்லை. P1 P2 P3 which means priority 1, priority 2, priority 3. P1 அப்படின்றது மோஸ்ட் டாப் ப்ரியாரிட்டி வரக்கூடிய ஒரு வேலை. ஜனவரி இந்த வால்யூம் நீங்க உடனே ஆட் பண்ணி ஆகணும். இப்போ உடனே சைஸை மாத்தி ஆகணும். இதை நான் P1ல ரைஸ் பண்ணிருக்கேன்னா நீங்க P1 பார்த்துட்டாலே இந்த டிக்கெட்டை குயிக்கா முடிச்சிடணும். உங்களுக்கு P1 P2 P3 நிறைய டிக்கெட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பட் நான் கொடுத்த P1 டிக்கெட்ஸ் தான் நீங்க முதல்ல ஒர்க் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் முக்கியமான டிக்கெட்ஸ். இப்போ P2 P3 டிக்கெட்ஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வால்யூமோட இந்த எலாஸ்டிக் IP அட்ரஸை இந்த மிஷினுக்கு அட்டாச் பண்ணுங்க. ஆனா அது இப்ப பண்ணாதீங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேல பண்ணீங்கன்னா அந்த சர்வர் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு காலையில நீங்க அட்டாச் பண்ண IP அட்ரஸ் எல்லாருக்கும் நம்ம அப்டேட் பண்ணிடலாம். IP அட்ரஸை மாத்துறது, ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது, இப்ப அதெல்லாம் சொல்லி தர போறோம், பேக்கப் எடுக்கிறது, இதெல்லாம் ஒவ்வொரு ஒர்க் தான். இதெல்லாம் தான் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸா இருக்கும். ஆஸ் அ ஃப்ரெஷரா போனீங்கன்னா இந்த மாதிரி IP அட்ரஸை மாத்தி கொடுக்கறது, பேக்கப் எடுக்கிறது, மானிட்டர் பண்றது, ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது, இதுதான் உங்களோட பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே வரலாம். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் டெக்னிக்கல் திங்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்கல. இன்டர்னலா போய் நீங்க ஒர்க் பண்ண போற ப்ராசஸும் இப்படிதான் இருக்கும். ப்ரெஷரா இருக்கிற நீங்க இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இன்டர்வியூல போய் பேசும்போது IT ஒர்க் கல்ச்சர் பத்தி தெரியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா நான் என்ன பண்ணுவீங்க? எனக்கு தெரியாதுங்க, பட் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து என்னோட சீனியர்ஸ் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட்டிங் சிஸ்டம் ஒன்று ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட்ஸ் வந்து அசைன் பண்ணுவாங்களாமா. அந்த டிக்கெட்ஸ்க்கு வந்து ப்ரியாரிட்டின்னு ஒன்று இருக்குமாமா. அந்த ப்ரியாரிட்டிக்கு ஒரு டைம் லைன் ஒன்று இருக்குமாமா. இப்போ P1 டிக்கெட்னா நீ 30 to 40 மினிட்ஸ்ல முடிச்சு கொடுத்துடணும். P2 டிக்கெட்னா 3 to 4 ஹவர்ஸ்ல முடிச்சு கொடுத்துடணும். அதுவே P3னா மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ் 24 to 48 ஹவர்ஸ் ஆஃப் டைம்ல நீங்க முடிச்சு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி டிக்கெட்ஸை எனக்கு செக்ரேட் பண்ணி கொடுப்போம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ கிளைண்ட் ஒரு டிக்கெட் கொடுப்போம். கிளைண்ட் வந்து உங்களுக்கு P1 டிக்கெட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க சீக்கிரமா முடிச்சிடணும். அடுத்த வார்த்தை SLA, இந்த வார்த்தை பயன்படுத்துங்க. SLAனா சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். இதெல்லாம் கம்பெனிக்குள்ள நம்ம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சரந்தா என்ன பண்றாங்கன்னா ஒரு காம்பனிசன்ட்ல ஒரு 1000 சர்வர்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு டீம்ல இருக்காரு. இப்ப நான் தான் கிளைண்ட்னு வச்சுக்கோங்களேன். இவர் சர்வர்ஸ்ல நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இவர் சர்வர்ல ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டாருன்னா அந்த டிக்கெட் நான் ஒர்க் பண்றேன் இல்லையா, உடனே ரிசால்வ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் நான் பேமெண்ட் வாங்க போறேன். இப்போ இவர் என்ன பண்றாருன்னா அந்த 1000 சர்வர்ல 500 சர்வர் வந்து P1 சர்வர்ஸா வச்சிருக்காரு, எல்லாம் ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ். அடுத்த 500 சர்வர்ஸ் வந்து ஒரு 250 வந்து P2, 250 வந்து P3. இப்போ ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணும் போதே P1 போட்டு ரைஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் 30 to 40 மினிட்ஸ்ல முடிச்சிடணும். அதுதான் காசு கொடுக்குறாரு. ஆனா அந்த டிக்கெட்டை நான் ஒரு நாள் ஃபுல்லா வச்சு ஓட்டிட்டு இருந்தேன்னா
எனக்கு தேர்ட் மந்த் அதாவது குவார்டர்லி பேமெண்ட் பண்ணுவாங்க ஐடி கம்பெனிஸ்ல. தேர்ட் மந்த் அதாவது ஜனவரி டு மார்ச் முடியும் போது ஏப்ரல் ஒரு பேமெண்ட் வரும். ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு அடுத்த ஒரு 4 மந்த்ஸ்ல ஒரு பேமெண்ட். இப்போ பிரிச்சு பேமெண்ட் பண்ணுவாங்களா? அந்த பேமெண்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு 15 P1 டிக்கெட் ரேஸ் பண்ணிருக்கேங்க, நீங்க எல்லாமே அந்த டைம் பிரீச் பண்ணி தான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இதனால எனக்கு நிறைய ப்ரொடக்ஷன் லாஸ், அப்ளிகேஷன்லாம் டவுன் ஆயிடுச்சு, அப்போ நான் அவங்களோட பேமெண்ட்டும் குறைச்சு தான் கொடுப்பேன். புரியுதா? இதுதான் அக்ரிமெண்ட். ஆனா அவர் சொன்ன டைமுக்கு அந்த டிக்கெட் நான் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த பேமெண்ட் கம்ப்ளீட்டா கிடைச்சிடும். பேக் எண்ட்ல எண்ட் ஆஃப் டே எல்லாமே காசு தானே, பிசினஸ் தானே. நம்ம எதாவது டெக்னிக்கலா படிச்சாலுமே ஒரு கம்பெனி பொறுத்த வரைக்கும் அது என்னது? பிசினஸ் தான். கரெக்டா? அப்ப இந்த மாதிரி இஷ்யூஸ்ல நான் அடுத்த சைக்கிள் என்ன பண்ணணும்? இந்த கம்பெனிக்கான P1 டிக்கெட் ரேஸ் பண்ணா முதல்ல முடிச்சு கொடுத்துடணும். ஏன்னா அதிகமா பெனால்டி போடும். புரியுதா? அப்போ P1 டிக்கெட் நான் கரெக்ட் டைம் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆக்சுவல் அமௌண்ட் மொத்தமா வந்துடும். அமௌண்ட் மொத்தமா வந்துருச்சுன்னா கம்பெனிக்கு ப்ராஃபிட் ஆயிடும். கம்பெனிக்கு ப்ராஃபிட் அதிகமாயிடுச்சுன்னா அந்த டீம்ல யாரெல்லாம் P1 டிக்கெட் ஆன் டைமுக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்களோ எவ்ரி இயர் உங்களுக்கு அந்த என்ன கொடுப்பாங்க? இன்சென்டிவ், ரிவார்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்களா, ப்ரொமோஷன்ஸ், இதெல்லாம் இதை கன்சிடர் பண்ண. கிளியரா? ஓகே. ஸோ இதெல்லாமே இன்டர்னலா ஒர்க் பண்ற ப்ராசஸ். இது ஜஸ்ட் கேட்டு வச்சுக்கோங்க. இன்கேஸ் யாராவது கேட்டாங்கன்னா உள்ள போனீங்கன்னா இப்படிதான் இருக்கும்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மிஷின் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணலாம்? மிஷினை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட். ஸோ RDP கிளைண்ட் வழியா போயிட்டு என்ன பண்றேன், உங்களுக்கு எல்லாம் மிஷின் கனெக்ட் பண்ண தெரியும், நான் ஃபாஸ்டா பண்ணிடுறேன். ஓகே, என்னோட விண்டோஸ் கீ இங்க இருக்கு, இதை நான் என்கிரிப்ட் பண்ணிக்கிறேன். சாரி, டிகிரிப்ட் பண்ணிட்டு ஸோ இங்க RDP அப்படின்னு நான் கொடுத்து மிஷினோட IP அட்ரஸ் கொடுக்கலாம், பப்ளிக் DNS கொடுக்கலாம் லாகின் பண்றதுக்கு. யூசர் நேம் என்னது? அட்மினிஸ்ட்ரேட்டர். பாஸ்வேர்ட் இப்போ டிகிரிப்ட் பண்ண பாஸ்வேர்ட். இப்போ மிஷின் லாகின் பண்ணிட்டு நம்ம உள்ள போய் என்ன செக் பண்ணணும்? எத்தனை வால்யூம்ஸ் இருக்கணும்? ஒரு ரூட் வால்யூம், இன்னொன்னு செகண்டரி வால்யூம் சொல்லுங்க. செகண்டரி வால்யூம். இப்போ டைப்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. மிஷின் பூட் ஆர் வால்யூம். வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ் இன் EBS? GP சொல்லாதீங்க, ஜெனரல் பர்பஸ். provisioned IO1, provisioned IO2, அப்புறம் cold HDD, throughput optimized, standard, magnetic standard. புரிஞ்சுச்சா? ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ். இந்த வால்யூம் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீட் அதிகமா இருந்துச்சுன்னா பேமெண்ட் அதிகமா இருக்கும், ஸ்பீடு கம்மியா இருந்தா பேமெண்ட் கம்மியா இருக்கும். எதுக்கெல்லாம் நம்ம ரூட் வால்யூம், எதுக்கெல்லாம் நம்ம நிறைய ஸ்பீடு உள்ள வால்யூம் யூஸ் பண்ணோம்னா ரூட் டிஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். இந்த C டிரைவ், ட்ரீவ் டிரைவ்ல எல்லாம் என்னோட அப்ளிகேஷன்ஸ் கூட போட கிடையாது, ஜஸ்ட் டேட்டா மட்டும் தான் வைக்க போறேன். இன்கேஸ் அந்த டேட்டா நான் ஃபாஸ்டா ஆக்சஸ் பண்ண நினைச்சீங்கன்னா அதுவும் ஜெனரல் பர்பஸ்ல வச்சுக்கலாம். இல்ல இந்த டிரைவ்ல நான் சும்மா தான், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லேப்டாப்ல C டிரைவ், D டிரைவ், E டிரைவ் இருக்கு, F டிரைவும் இருக்கு, பார்ட்டிஷன் பிரிச்சு வச்சிருக்கேன். F டிரைவ் வந்து நான் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணேன். இப்போ என்ன பண்ணலாம்? F டிரைவ்ல நான் போட வச்ச ஃபைல்ஸ், சாங்ஸ், வீடியோஸ்லாம் ரேரா யூஸ் பண்ணுவேன். ஆனா C டிரைவ்ல தான் என்ன பண்ண, கொண்டு போயிட்டு என்னோட பைனரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணும், அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்க போய் பார்த்தா தெரிஞ்சிருமா? ஸோ கிளிக் ஆன் ஹியர். ஸோ இங்க திஸ் PC கொடுத்துருங்க. எத்தனை வால்யூம்ஸ் இருக்கு? இப்போ பை டிஃபால்ட்டா விண்டோஸ்ல இந்த மாதிரி 2 வால்யூம் நமக்கு காட்டாது. ஏன்னா விண்டோஸ் மிஷின்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இங்க போயிட்டு நீங்க ரைட் கிளிக் பண்ணணும், டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கா? ஸோ இங்க கிளிக் பண்ணுங்க. அந்த வால்யூம் பை டிஃபால்ட்டா டிசேபிளா இருக்கும். நம்ம சிஸ்டம்ல போயிட்டு எனேபிள் பண்ணணும், அவ்வளவுதான். என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க? ஆஃப்லைன்ல இருக்கு. நீங்க ரைட் கிளிக் பண்ணு, ஆன்லைன். இப்போ என்னவா இருக்கு? ஆன்லைன் பண்ணியாச்சு, பட் நாட் இனிஷியலைஸ்டு. அப்ப என்ன பண்ணோம்? திரும்ப ரைட் கிளிக் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணுங்க. இந்த டிஸ்கை நான் ஓட விடும். ஓகே கொடுத்து இப்போ ஆன்லைன் மாறிடுச்சு. இப்போ இங்க கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நியூ சிம்பிள் வால்யூம், நெக்ஸ்ட் 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 ஃபினிஷ். 3 ஸ்டெப் பண்ணிருக்கேன். இங்க கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணிருக்கேன்? ஆஃப்லைன்ல இருந்து ஆன்லைனுக்கு மாத்திட்டு அந்த டிஸ்கை நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விண்டோஸ் சர்வருக்கு ஏத்த மாதிரி NTFS ஃபார்மேட்ல இந்த வால்யூமை மாத்திருக்கு. ஓகேவா? இந்த ஃபார்மேட் மாத்தினதுக்கு அப்புறம் இங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ வால்யூம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் விண்டோஸ் மிஷின்ல எப்படி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல பண்றீங்களா, லைனக்ஸ்ல இந்த மாதிரி பண்ண முடியாது. லைனக்ஸ்ல இதே மாதிரி அட்டாச் பண்ணிட்டு கமாண்ட்ஸ் மூலியமா தான் எனேபிள் பண்ணும். அது நான் இப்ப சொல்லி தர மாட்டேன், இன்னும் அப்கமிங் கிளாஸஸ்லாம் சொல்லித்தரேன். இது புரிஞ்சிருச்சா? இதுதான் ஆடிங் அடிஷனல் வால்யூம்ஸ்.
ஆன்லைன் புரியுதாப்பா? தினேஷ் அண்ட் குணா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு புரியுதா? செகண்டரி வால்யூமை எப்படி ஆட் பண்ணி, இப்போ வால்யூம் ஆட் பண்ணி ஒரு ரிக்வெஸ்ட் வந்துச்சு, முடிச்சிட்டீங்க. இப்போ வால்யூம் சைஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் வருது, எப்படி பண்ணுவீங்க? நீங்க பண்றீங்களா நான் பண்ணி காட்டுறேன்? நீங்களே பண்ணிடுங்கன்றீங்களா? ஓகே, ஜஸ்ட் எப்படி பண்றேன்னு பாருங்க. இப்போ 10 GB ஆஃப் வால்யூம் இருக்குங்க. ஓகேவா? ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணுங்க. ஏன்னா 10 GB இன்னைக்கு அந்த சி டிரைவ் டி டிரைவ்ல கொடுத்துருக்கான். பட் எனக்கு அந்த சைஸ் பத்தல. அப்ப என்ன பண்ணலாம், இந்த இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டன்ஸோட ஐடின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இதுதான் யூனிக்கா இருக்கும். எல்லா இன்ஸ்டன்ஸ்க்குமே இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி யூனிக்கா இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா வால்யூம்ஸ், கிளிக் ஆன் வால்யூம்ஸ். நான் ஏன் இன்ஸ்டன்ஸ் ஐடியை கொண்டு போறேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது இந்த வால்யூம் செக்ஷனுக்குள்ள நிறைய வால்யூம்ஸ் இருக்கும். எந்த மிஷின் கூட எந்த வால்யூம் அட்டாச் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்ப இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடியை வச்சு ஃபில்டர் பண்ணீங்கன்னா 2 வால்யூம் அட்டாச் ஆயிருக்கு. இப்ப என்னோட ரெக்வயர்மெண்ட் என்னன்னா, இந்த 10 GB நீங்க 15 GB மாத்தி கொடுங்கன்னு கேட்கறாங்க. அப்ப இங்க கிளிக் பண்ணி ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு மாடிஃபை வால்யூம். ஸோ கிளிக் ஆன் மாடிஃபை வால்யூம். வால்யூமோட சைஸ் எனக்கு 15 GB நான் மாத்தணும். அப்படியே கீழே வாங்க, மாடிஃபை. இப்ப எனக்கு நல்லா லிசன் பண்ணுங்க. இங்க வால்யூம் உங்களுக்கு என்ன இருக்கு? 15 GB மாடிஃபை ஆயிடுச்சு. இப்போ சர்வர்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? மாடிஃபை ஆகுமா? என்ன பண்ணணும்? அந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண அந்த வால்யூம் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸாக்ட்லி. இங்க ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும். ஸோ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு கூட நீங்க திரும்ப வந்துருச்சா? இப்போ இந்த வால்யூமை இதுல ஆட் பண்ணுவோம். இந்த 5 GB அன்அலோகேட்டட் வால்யூமை இதை டி டிரைவ்ல எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். இங்க கிளிக் பண்ணுங்க, எக்ஸ்டெண்ட் வால்யூம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபினிஷ். டன்னா? ஸோ இப்போ உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. 3 டாஸ்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலாஸ்டிக் ஐபினா என்ன, எக்ஸ்ட்ரா வால்யூம் எப்படி ஆட் பண்றது, வால்யூமோட சைஸை எப்படி இன்க்ரீஸ் பண்றது. இது 3 புரிஞ்சிருச்சா? ஆடிங் எக்ஸ்ட்ரா வால்யூம், ரீசைசிங் த வால்யூம். இப்போ இது ஒரு டாஸ்க் கொடுக்கவா? இப்போ நான் வால்யூமை 15 GB மாத்திட்டேன். இப்போ திரும்ப ஒரு ரெக்வயர்மெண்ட் வருது. எனக்கு என்ன வருது? கம்மி பண்ணணும்னு ஒரு ரெக்வயர்மெண்ட். தெரியாம சொல்லிட்டேன், டி டிரைவ் எனக்கு எக்ஸ்ட்ராவா இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, அது வேண்டாம், எனக்கு அது இன்க்ரீஸ் பழையபடி 10 GB மாத்தி கொடுங்கன்னு கேட்கறேன். அது எப்படி மாத்துவீங்க? நோட் பண்ணிக்கோங்க. How will you decrease the volume size in EBS? இன்க்ரீஸ் பண்ண காமிச்சாச்சு. இப்போ டிக்ரீஸ் பண்ணது எப்படி நீங்க பார்த்து சொல்லுங்க. அது சில ஸ்டெப்ஸ் இருக்கு. நீங்க சும்மா எல்லாம் போயிட்டு டிக்ரீஸ் வால்யூம் அப்படிலாம் ஆப்ஷன் கிடைக்காது. தேடி கண்டுபிடிச்சு டிக்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? தினேஷ் அண்ட் குணா புரியுதா? சார் புரியுது சார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் விண்டோஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். சேம் ஆப்ரேஷன் லைனக்ஸ்ல பண்ணணும். ஓகேவா? நான் சொல்லித்தரேன். இப்போ அடுத்தது, இப்போ இன்னொரு ரெக்வயர்மெண்ட் வருது நமக்கு. என்னன்னா, சார் இந்த மாதிரி இந்த டிரைவ்ல சில டேட்டாஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லாக் ஃபைல்ஸ், இன்னொரு ஃபோல்டர்ல வந்து சும்மா சாஃப்ட்வேர்ஸ் அப்படி நான் போட்டு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு சர்வரோட சி டிரைவ்ல இது இருக்கு, டி டிரைவ்ல இருக்கு. கரெக்டா? இப்போ நான் யூஸ் பண்ற ஒரு சர்வரோட இந்த டேட்டா நான் வச்சிருக்கேன். இப்போ ரெக்வயர்மெண்ட் என்னன்னா, கிளைண்ட் இந்த சர்வர்ல இருக்கிற இந்த வால்யூம்ல இருக்கிற டேட்டாவை இன்னொரு சர்வர்ல எனக்கு கொண்டு வரணும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா லிசன் பண்ணுங்க. இப்போ எனக்கு இங்க இருக்கிறது எத்தனை சர்வர்ஸ்? ஒரே ஒரு விண்டோஸ் 1 இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்கிட்ட இன்னொரு ஒரு சர்வர் விண்டோஸ் சர்வர் இருக்கு. இந்த டி டிரைவ்ல இருக்கிற டேட்டாவை நான் என்ன பண்ணணும்? இன்னொரு சர்வர்ல கொண்டு வரணும். இல்லைன்னா இந்த டி டிரைவை அப்படியே மொத்தமா பேக்கப் எடுத்து இன்னொரு சர்வர் கொண்டு வரணும். அது எப்படி பண்றது? அதுக்கு தான் AWSல ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஸ்னாப்ஷாட். நோட் பண்ணிக்கோங்க, ஸ்னாப்ஷாட். SNAP SHOT, ஸ்னாப்ஷாட்.
இப்போ ஸ்னாப்ஷாட்டை வச்சு என்ன பண்ண போறேன்னா அந்த பர்டிகுலர் வால்யூமை நான் பேக்கப் எடுக்க போறேன். பேக்கப் எடுத்து இன்னொரு EC2 மிஷின் கூட அட்டாச் பண்ணி யூஸ் பண்ண போறேன். வால்யூமை தான் என்ன பண்ண போறேன், ஸ்னாப்ஷாட்டா எடுக்க போறேன். ஸ்னாப்ஷாட்னா அந்த வால்யூமை பேக்கப் எடுக்க போறேன். எடுத்துட்டு அந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு இன்னொரு வால்யூமை கிரியேட் பண்ணுறேன். இப்போ அந்த வால்யூம்ல என்ன இருக்கு, டேட்டா இருக்கா, ஒரு 2 ஃபைல் வச்சு 2 ஃபோல்டர் வச்சிருக்கேன். இது எனக்கு இன்னொரு சர்வர் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அதை நான் ஸ்னாப்ஷாட் வழியா கொண்டு வர போறேன். அது எப்படி கொண்டு வர பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், இந்த வால்யூம்ஸ் கீழே போயிட்டு கிளிக் ஆன் வால்யூம்ஸ். இந்த வால்யூம் தான் எனக்கு பேக்கப் பண்ணணும் கரெக்டா, 15 GB வால்யூம். ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு கிரியேட் ஸ்னாப்ஷாட். இங்க இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, இது ஒரு டாஸ்கா வரப்போகுது, பார்த்து வச்சுக்கோங்க. கிரியேட் ஸ்னாப்ஷாட். கிளிக் ஆன் கிரியேட் ஸ்னாப்ஷாட். இது கூட பேர் என்னன்னா பேக்கப் 15 GB EBS வால்யூம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஜஸ்ட் கிரியேட் ஸ்னாப்ஷாட். இங்க டைம் பாருங்க 9:47. இந்த டைம்ல நான் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். எதை ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன், அந்த பர்டிகுலர் 15 GB ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். இப்ப இந்த ஸ்னாப்ஷாட் எடுத்தாச்சு. இப்ப திரும்ப சர்வருக்குள்ள போயிட்டு இந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கிற டைம்ல நான் என்ன பண்றேன்னா இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். லைப்ரரிஸ் அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஸ்னாப்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் கிரியேட் பண்றேன். இப்ப சொல்லுங்க, இந்த ஸ்னாப்ஷாட் குள்ள இந்த லைப்ரரி என்ற ஃபைல் வரும்னு நினைக்கிறீங்களா, வராது நினைக்கிறீங்க? வராது. அதுதான் ஸ்னாப்ஷாட் கான்செப்ட். எந்த டைம் நீங்க ஸ்னாப்ஷாட் எடுக்கிறீங்களோ அந்த டைம்ல இருக்கிற ஒரு டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு பேக்கப் எடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் உங்களுக்கு வராது. ஓகே, அதை நம்ம லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஸ்னாப்ஷாட் எடுத்தாச்சு இல்ல, இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க ஸ்னாப்ஷாட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் என்ன நேம்ல ஸ்னாப்ஷாட் எடுத்தேன், பேக்கப் 15 GB EBS வால்யூம் ஸ்னாப்ஷாட் எடுத்தேன்னா, இப்போ இதை என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்னாப் ஐடியை நான் காப்பி பண்ணிக்கிட்டு ஸ்னாப்ஷாட்டை வச்சு அப்படியே வால்யூம் கிரியேட் பண்ணி, இப்போ ஸ்னாப்ஷாட் எங்க இருந்து எடுத்தேன், ஒரு வால்யூம்ல இருந்து தான் ஸ்னாப்ஷாட் எடுத்தேன். இப்போ இந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு திரும்ப வால்யூம் கிரியேட் பண்ணி, இங்க பாருங்க ஆக்ஷன்ஸ்ல போனீங்கன்னா கிரியேட் வால்யூம் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட். இப்போ நான் ஐடியை மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ நான் மைக்ரேட் தானே பண்ண போறேன், டேட்டா வந்து ஒரு சர்வர் டு இன்னொரு சர்வர் மைக்ரேட் பண்ண போறேன். அப்போ இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து Windows 2 கொடுக்கலாம். Windows 2 browse more AMIs.